Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி வீக்கெண்ட் ஆனதுனால 1 or 2 ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணியிருக்கிறது வாழைக்காய் உப்பேரி சொல்லுவாள், மெழுக்கு வரட்டின்னு சொல்லுவாள். ரொம்ப சிம்பிளானது, இதை விட சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு பண்ணவே முடியாது. அத்தனை சிம்பிளாக இருக்கும், ஆனால் அட் த சேம் டைம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மோர் கூட்டானாலும் சரி, சாம்பாரானாலும் சரி, எது கூட சாப்பிட்றதுனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு தண்ணியில் உப்பு தேங்காய் எண்ணெய் போட்டு கொதிக்க விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக வாழைக்காயை நறுக்கி சேர்த்த வேண்டியது, ஸ்டீமில் வச்சு வேக வைக்கணும். உருளி இல்லைனாக்கா இரும்பு சின்ன சட்டியில் பண்ணினோம்னு சொன்னாக்கா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும். அந்த நல்ல அத்தன்டிக் டேஸ்ட் வரும். பேஸு கொஞ்சம் கிறிஸ்பாக ப்ரௌனிஷாக வரும், மேலே சாஃப்டாக வெட்டாகவும் இருக்கும். எல்லாம் அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு இலக்கிட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட உப்பேரி இல்லைன்னா மெழுக்கு வரட்டி ரெடி. செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட்டு தொகையல், தேங்காய் மாங்காய் தொகையல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், இஞ்சி, கருகாப்பலை இதெல்லாத்தையும் வறுத்துட்டு கல்லுப்பு சேர்த்திக்கிறது. அப்புறம் அதை ஃபஸ்ட்டு ஒன்று மிக்சியில் போட்டு சர்ன் பண்ணிட்டு அது கூட தேங்காயை சேர்த்தி அரைச்சின்றதுக்கு அப்புறமா மாங்காயும் வெங்காயமும் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டுருக்கேன். அதை சேர்த்தி அரைச்சிக்கணும். மாங்காய் வெங்காயம் சேர்த்தி அரைக்கிறப்போ கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்திட்டு அரைச்சி கொடுத்து சொன்னோன்னாக்கா நம்ம தொகையல் ரெடி. யூடியூப்பில் 5:1 இட்லிக்கு 5 புழுங்கல் அரிசி 1 முழு உளுந்து சொல்லிவிட்டு அலம்பிட்டு தனித்தனியாக ஊற வச்சு உளுந்தை ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருந்தேன். நான் அந்த மாதிரி எல்லாம் அலம்பி எல்லாம் ஊற வச்சேன், ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்து விட்டேன். ஏன்னா பழக்கம் இல்லை இல்லையா, அப்போ உளுந்தை ஃப்ரிட்ஜில் வைக்கலை. அப்புறம் அரைக்கிறப்போ தான் ஞாபகம் வைக்கலைன்னு பரவாயில்ல சொல்லி அப்படியே அரைச்சி வச்சேன். நன்னா தான் வந்திருக்கு இட்லி. இத்தனைக்கும் எனக்கு நன்னா புளிக்கலை, பதிவாக புளிக்கிற மாதிரி புளிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் கூடி நன்னா புளிச்சது சொன்னாக்கா இன்னுமே நன்னா வரும். திஸ் இட் செல்ஃப் இஸ் டூ குட். ஸோ 5:1 இனிமேல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூட்டானுக்குள்ளது ரெடி பண்ணிட்டாச்சு. கீரை காய்கறிக்காரர்கிட்ட கிடைக்கலன்னதுனால நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு விட்டேன். இன்றைக்கி கீரை மிளகு விட்டேன் ஆஞ்சு வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு விடுறது. அப்புறம் பாசிப்பருப்பை வறுத்து விட்டு வேக வைக்கிறது. அதை செப்பரேட்டாக உப்பு போட்டு வேக வச்சு ரெண்டையும் சேர்த்தி ஒரு கொதிக்க விட்டு எல்லா மிளகு ஊட்டலுக்கும் பண்ணுற மாதிரி தேங்காய், ஜீரம், வரமிளகாய், அப்புறம் நான் இதுக்கு எப்பவும் கீரை மிளகு ஹோட்டலுக்கு கொஞ்சம் இட்லி மிளகா பொடியும் சேர்த்தின்னு விடுவேன். அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு சொல்லிட்டு மசிச்ச கீரை, அப்புறம் வெந்த பருப்பு, அப்புறம் அரைச்சி வச்ச இந்த தேங்காயோட மிக்ஸு எல்லாத்தையும் சேர்த்தி ஒன்று கொதிக்க விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு பொரிச்சு கொட்டினா மிளகு ஊட்டல். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை ரெக்கார்ட் பண்ணலை, பண்ணினது எல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்வீட்டுக்கு சிம்பிளாக ஒரு கஸ்டர்டு, பாலை காய்ச்சிட்டு கோல்டு மில்கில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. வேண்ட அளவு சர்க்கரையை போட்டு பால் கொதித்ததும் இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துறது. நான் பழம் ரொம்ப பழுக்க தொடங்கி கொடுத்து, ஸோ வாழைப்பழம் மாத்திரம் கட் பண்ணி போட்டு ஜஸ்ட்டு சர்வ் பண்ணேன். செட் ஆக விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணி விட்டேன். ஏலக்காய் பொடியும் போட்டு தான் இன்றைக்கி டெசர்ட்டை மாற்ற. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டர்ஸ் a lot to me. Thank you so much for watching. Bye bye. See you with another video. Thank you.